தொடர்ந்து சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்ட தவேக தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் கோவை வர இருக்கிறார். அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். தவேக தலைவர் விஜய் வருகையை முன்னிட்டு கோவை விமான நிலையத்தில் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. பேரிகார்டுகளை தாண்டி தொண்டர்கள் சென்றுவிடக்கூடாது என்பதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் எல்லாம் அங்கே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அது தொடர்பான அந்த காட்சிகளையும் நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவை விமான நிலையத்தில் பல்வேறு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அஜய் வழங்க கேட்கலாம். அஜய் வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் தவேக தலைவர் விஜய் கோவை விமான நிலையத்திற்கு வர இருக்கிறார். அந்த பகுதியில் என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு, அங்கிருந்து சாலை மார்க்கமாக அவர் ஈரோடு செல்ல இருக்கிறார், அது தொடர்பான முழு விவரம் என்ன? அகிலா வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில், அதாவது 9:45 மணிக்கு கோவை விமான நிலையத்திற்கு வந்தடைய இருக்கின்றார். கரூர் சம்பவம் நிகழ்ந்த பிறகு தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய முதல் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் புறப்படக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் 9:45 மணிக்கு கோவை விமான நிலையம் வந்தடைந்து இங்கிருந்து சாலை மார்க்கமாக ஈரோடு அருகே இருக்கக்கூடிய விஜயமங்கலம் என்ற பகுதியில் அந்த பரப்புரை கூட்டமானது நடைபெற இருக்கின்றது. அந்த பகுதிக்கு சாலை மார்க்கமாக செல்ல இருக்கின்றார். அதற்கான தற்பொழுது இந்த கோவை விமான நிலையத்திலே அவர் வருகைக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் காவல்துறை தரப்பிலும் மத்திய ரிசர்வ் போலீஸ் தரப்பிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த கோவை விமான நிலையத்தில் விஜய் வர இருக்கக்கூடிய அந்த நுழைவாயில் பகுதியை சுற்றிலும் பேரிகார்டுகள் அமைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் பேரிகார்டுகள் மீது தவேக தொண்டர்கள் மேலே ஏறி கீழே விழாத வகையில் இந்த டேப்புகள் சுற்றி அதே போன்று கயிறுகள் கட்டியும் பாதுகாக்கப்படுகின்றது. இந்த கோவை விமான நிலையத்தில் தொண்டர்களுக்கு அதே போன்று கட்சியினருக்கு யாருக்கும் அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த பகுதியில் தொண்டர்களும் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி நிர்வாகிகளும் குவிந்திருக்கின்றார்கள். அதே போன்று இந்த கோவை விமான நிலையத்தை சுற்றிலும் பல்வேறு பகுதிகளில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கிருந்து சாலை மார்க்கமாக செல்லக்கூடிய விஜய் வழியிலே அவர் காரை பின்தொடரக்கூடாது என்ற நோக்கில் ஆங்காங்கே காவல்துறையினரும் நிற்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த பகுதியில் கடந்த முறை விஜய் வருகை தந்தபோது பல்வேறு பொருட்கள் சேதம் ஏற்பட்டது. அந்த பொருட்கள் எல்லாம் சேதம் ஏற்படக்கூடாது என்ற நோக்கிலே மீண்டும் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் மத்திய ரிசர்வ் போலீஸ் பாதுகாப்பு படையினர் எடுத்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த பகுதியை சுற்றிலும் காவல்துறையினரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கரூர் சம்பவம் நிகழ்ந்த பிறகாக ஈரோட்டிலே இந்த பரப்புரை நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கின்றது. இந்த பரப்புரை நிகழ்ச்சியிலே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பேச இருக்கின்றார். அதற்கான இங்கிருந்தே சில தொண்டர்கள் அந்த வாகனத்தை பின்தொடர்வது, அவரை கை காட்டி அழைப்பது போன்ற செயல்களில் எல்லாம் ஈடுபடுவார்கள். அந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடக்கூடாது என்பதற்காகவே காவல்துறையினர் முழுவதுமாக குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அவர் வரக்கூடிய வழியிலே அந்த பேரிகார்டுகளை சுற்றிலும் டேப்கள் சுற்றப்பட்டிருக்கின்றது, கயிறுகள் எல்லாம் சுற்றப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்தை சுற்றி ஆங்காங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகளை காவல்துறையினர் தொடர்ந்து அப்புறப்படுத்தும் பணியிலே தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் 9:45 மணிக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இங்கு வருகை தந்த பிறகாக ஏராளமான கூட்டம் குவிந்துவிடக்கூடாது என்ற ஒரு காரணத்தை முன்வைத்து இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த பரப்புரை நிகழ்ச்சிக்கு இங்கிருந்து சாலை மார்க்கமாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் செல்ல இருக்கின்றார். அதற்கு இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் தற்பொழுது எடுக்கப்பட்டு வருகிறது. அகிலா, கள தகவல்களுக்கு நன்றி அஜய்.